விஜய்க்கு அனுபவம் பத்தாது. அப்ப என்ன செய்யணும்? விஜய் யாரை வேண்டாம் என்றாரோ அதே மாதிரிதான் சின்னம்மா. விஜய் திமுகவை தீய சக்தியை ஒழிப்பேன் என்றார், அதே மாதிரிதான் சின்னம்மா அவர்களும் தீய சக்தியை ஒழிப்பேன். ரெண்டு பேருடைய கொள்கையும் ஒண்ணுதான், கோட்பாடும் ஒண்ணு. அம்மாவுடைய கட்சி வர வேண்டும், எம்ஜிஆருடைய கட்சி மீண்டும் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படி என்று விஜய் அவர்கள் உண்மையிலே பேசும்போது சின்னம்மாவை ஆதரிக்கத்தான் செய்யும். சின்னம்மா இல்லாமல் அன்னைக்கு அந்த கட்சியே கிடையாது. போராட்டம்னா கொஞ்சமா நஞ்சமா. கடலூர்ல ஜெயலலிதா வந்தால் உயிரோட போக முடியாது. அந்த கடலூர் மாநாட்டுக்கு சின்னம்மாவை சிங்கமாக அழைத்து சென்றது, அம்மாவை சிங்கமாக அழைத்து சென்றது யார் தெரியுமா? நம்ம சின்னம்மா. அதையெல்லாம் நாம் மறந்து விட வேண்டும். இன்னைக்கு தமிழ்நாட்டுல நல்ல ஒரு ஆட்சியை கொண்டு வர வேண்டுமே ஆனால் அது சின்னம்மா வாழ்க்கை. ஆனால் நான் என்ன சொல்றேன், விஜய் ஆகட்டும், விஜயுடைய ஆதரவாளர்களாகட்டும், எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து சின்னம்மா கூட விரைவில் கூட்டணி வைக்க வேண்டும். அப்படி கூட்டணி வைத்தால் மட்டுமே தான், ஏங்க ஒரு கை மட்டும் ஓசையால ஒண்ணும் செய்ய முடியாது, ரெண்டு கையும் ஓசை எழுப்ப வேண்டும். தமிழ்நாட்டினுடைய சரித்திரங்களை யாரு யாரை எங்கே வைக்கணும், தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு எப்படி கொடுக்க வேண்டும். ஏன் தமிழ்நாடு சீரழிஞ்சு இருந்ததுங்க. ஒரு நேரத்துல பாத்தீங்கன்னா கலவரங்கள் எங்க பார்த்தாலும், கொலை கொள்ளை, அதை அடியோடு ஒழிச்சது யார் தெரியுமா? நம்ம அம்மா அவர்கள். அவர்களுக்கு பக்கபலமா இருந்தது யார் தெரியுமா? சின்னம்மா. அம்மா கிட்ட போய் யார் என்ன கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சசியை போய் பார்த்துட்டு வாங்க. உண்மை இது. நம்ம அம்மாவுக்கு முழு ஆயுதம் யாரு? சின்னம்மா தான். அம்மா எல்லாம் உண்மை. அது எல்லாருக்கும் அந்த ஆட்சியை மீண்டும் கொண்டு வர வேண்டும்னா சின்னம்மாவால் தான் முடியும். அப்ப என்ன செய்யணும்? விஜய் கண்டிப்பாக சின்னம்மா கூட கூட்டணிக்கு வரணும். அண்ணா திராவிட கழகம் கட்சி கூட விஜயுடைய தாவேகா கட்சி கூட்டணி என்று இன்று அல்லது நாளைக்குள் அறிவிக்க வேண்டும். அறிவிச்சால் மட்டுமே தான் தமிழ்நாட்டில் களம் காண முடியும். விஜய் என்ன கொள்கை கோட்பாடோ அதே கொள்கை கோட்பாடு தான் சின்னம்மா அவர்களுக்கும் கண்டிப்பா